මට දැන් ඕන හෑර් ස්ටයිල් එකකට මාරු වෙන්න පුළුවන්. කොණ්ඩේ අනික ගැන හිතන්නවත් දෙයක් නෑ. Saturday. வணக்கம். மே மாதம் வந்தாலே முள்ளிவாய்க்கால் நினைவோபுரத்தின் நெஞ்சிலையும் பாஞ்சு கொண்டிருக்கு. வலி சுமந்த இதயங்களோடு கனத்த உள்ளங்களோடு இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் 12ஆம் தேதி 18ஆம் தேதி வரையும் நினைவுகளோட ஆத்மங்கள் எத்தனையோ ஆத்மங்கள் அனாதையா சதையோடும் எலும்போடும் பிறந்து கிடந்து எங்களை காணாமல் போன பிள்ளைகளையும் தேடி நாங்கள் இன்று வரையும் 18 வருஷமாக அலமோடி கொண்டிருக்கும் பெற்றோர் இதில் இருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவாக இந்த கஞ்சியை காட்டி பரிமாறுறோம். மற்றது எத்தனை சுமையெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் துளைக்க தாய்மார்கள் அதில் நிற்கிறோம். 18 வருஷமாக கனத்த உள்ளத்தோடு எண்ணிலடங்காத வேதனையோடு சொல்ல முடியாத துயரத்தோடு இரவும் பகலும் புள்ளிகளை நெக்கிக் கொண்டு நின்று என்னவோ நடமாடும் குணங்கள் மாதிரி நாங்களும் ஒவ்வொரு உயிரோட்டங்களோடு திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமென்னு சொல்லி இந்த 18 வருஷமும் உலக நாடு முழுக்கலும் ஒரு நாளெண்டாலும் எங்களை திரும்பி பார்க்கல. ஐநா சபையாக இருந்தாலும் சரி, பக்கத்து நாடாக இருந்தாலும் சரி, ஆராக இருந்தாலும் வேணும்னு சொன்னால் அவியலங்களை அழிக்க வேணும், கொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி 1,50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் சதையின் கெட்டவுமா இந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் இந்த கஞ்சி வேணுன நேரத்தில் கூடி எத்தனையோ குடும்பங்களாக அதில் மறித்து எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருந்தவியல். இன்று வரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கணும். வந்த அரசாங்கமும் விலக்குகளை சொல்லி கொண்டு வந்தது. காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு ஒன்று நான் சொல்லுவேன். எங்கட வீட்டிலையும் காணாமல் போனது. கதவு தட்டி சத்தம் கேட்குற நேரத்தில் எங்கள் அம்மா எவ்வளோ வேதனையோட சுமையோட கதவை துறப்போ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்கள். உங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவோம்னு சொல்லி வந்த ஜனாதிபதி கூடி ஏன்னு சொன்னால் அவரும் ஒரு சிங்கள தானே, அவரும் ஒரு எங்களை அழிக்கிறதுக்கு முன்னுக்கு நின்றவர் தானே. அதனால் அவர் என்ன எங்களுக்கு ஒரு நீதி தெரிவாருண்டு அந்த நேரத்தில் நாங்கள் நினைக்க இல்லை. ஏன்னு சொன்னால் அரசாங்கம் மாற வேணுமென்று நினைச்சு நாங்களுடைய எந்த திங்களும் வந்தாலும் எங்களுக்கு இப்படி தான் ஒரு துயரம் வருமென்னு சொல்லி நாங்கள் யோசிக்கல. ஆனால் இப்போ யோசிக்கிறோம். யார் வந்தாலும் தமிழினம் நாங்கள் அவங்களுக்கு அடிமையாகத்தான் வாழ வேணும், இருக்க வேணும்னு சொல்லி அதைத்தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தோடையும் போராட்டத்தோடையும் இந்த அரசாங்கத்தோடு முன்னின்று கொண்டு தான் நிற்கிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரையும் நாங்கள் தேடுவோம். எத்தனையோ அம்மாக்கள் இன்றைக்கு இறந்து போச்சிலும் இறந்து போன அம்மாக்கள் சாட்சியல் மறுக்கப்பட்டு போகுது. அதைத்தான் ஒவ்வொரு அரசாங்கங்களும் எதிர்பார்த்து கொண்டு நிற்குது. அதனால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக நாங்கள் இந்த எங்களோட பிள்ளைகளுடைய நினைவாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுறதுக்கு வருங்கால சந்ததிகள் இதை மறந்துடாமல் தொடர்ந்தும் எங்களோட தமிழினம் அழிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, கொல்லப்பட்டிருந்து வருங்கால சந்ததிகளும் வரலாறு மாறாமல் இந்த கஞ்சியை காட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கிறோம்.
தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன். தனித்துவமான பாதையில், உண்மை தன்மையில் நம்பகமான பத்திரிகையாக